வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சனி வக்ர பயிற்சி. சனி ஆல்ரெடி பயிற்சி ஆகிட்டாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு பர்டிகுலராக ஒரு 140 நாளுக்கு சனி வக்ரம் ஆகிறாரு. அதாவது சூரியனுக்கு 251 டிகிரியில் சனி பகவான் வரும்போது வக்ரம் ஆவார். 5 டிகிரியில் 5ஆம் இடத்துக்கு வரும்போது ஒரு 109 டிகிரிக்கு திரும்ப சூரியன் மாறும்போது வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறாரு. சரி, இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது என்ன பலனை உண்டு பண்ணும், எதுக்கு அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோலாம் போடுறோம், அந்தளவுக்கு அதில் என்ன பெரிய இம்பேக்ட் இருக்குன்னா நிச்சயமாக இருக்குது. வக்ரம் அப்படிங்கிறது தன் நிலை மாறி செயல்படுறது. ஒரு கிரகம் தான் எப்படி இருக்குமோ அதோட இயல்பை மாறி ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த வக்ர பயிற்சி. ஸோ சனி அப்படிங்கிறவர் பல இம்பேக்டை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஜோதிடம் அப்படின்னாலே சனி பயிற்சிங்கிறது ரொம்ப பிரபல்யமானது. அதில் வரக்கூடிய இந்த வக்ர பயிற்சி நிறைய சிறப்பான பலன்களையும் சில நெகட்டிவான பலன்களையும் எல்லா ராசிகளுக்குமே கொடுக்க இருக்குது. நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. ஏன்னா சனி பயிற்சினால அவஸ்தைப்பட்டு இருக்கிறவங்க என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கோ அதுலேருந்தெல்லாம் கண்டிப்பாக ஒரு மாற்றம் சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ அதனால தான் இந்த சனி வக்ர பயிற்சியை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி மேஷம். ஸோ மேஷத்துக்கு ஆல்ரெடி சனி 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. 11ஆம் இடம்ங்கிறது சனிக்கு நல்ல இடம் தான். ஆக்சுவலாக 3, 6, 11 ஒரு பாவகிரகம் இருந்தால் நல்லதை தான் செய்யும். ஆனாலும் சனி இருக்கிற இடத்த கெடுக்கலைனாலும் சனி பார்க்குற இடங்கள் கெடுது. ஸோ சனி மேஷத்துக்கு 3, 7, 10ஆம் பார்வையில் குறிப்பிட்ட இடங்களை பார்த்து கண்டிப்பாக கெடுக்க தான் செய்கிறாரு. இன்ஃபேக்ட் ராசியவே சனி பார்க்குறாரு. ராசியை சனி பார்க்கும் பட்சத்தில் அதே மாதிரி 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த பட்சத்தில் அவங்களுடைய குடும்பம், குழந்தை, அவங்க இந்த மாதிரி விஷயங்களில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. 11ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க், கொலீக்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை அவர் அஃபெக்ட் பண்ணல. லாபம் இருக்குது, பணம் இருக்குது, காசு இருக்குது. பட் பர்சனல் லைஃப் எப்படி இருக்குன்னா பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ இந்த நிலைகள்லாம் மாறப்போகுது. இந்த வக்ர பயிற்சியில் ஒரு பெரிய மாற்றத்தை அடுத்த 3 மாதத்துக்கு இந்த சனி உண்டு பண்ண போகிறாரு. அந்த மாற்றத்தோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காகவே இருக்க போகுது. ஏன்னா ஒரு கிரகம் சாதாரண நிலையை இருக்கிறத விட வக்ரமாக இருக்கும்போது அது கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த வகையில் மேஷ ராசி எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னா 11ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. ஃபஸ்ட் இடத்தை பற்றி பார்த்துருவோம். 11ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறாரு. இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கும். எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்லியாக பழகிருப்போம். ஏன்னா செவ்வாயோட ராசிங்கிறதுனால ரொம்ப ரிசர்வ்டு டைப்லாம் இல்லை. மேஷ ராசிக்காரங்க கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணுவாங்க. 1 or 2 தான் கொஞ்சம் ரிசர்வ்டாக ஷை டைப்பாக இருப்பாங்க. மேஷத்தில் மேக்ஸிமம் கொஞ்சம் ஓப்பன் டைப் தான், ப்ராட் மைண்டடாக தான் இருப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் நல்லாவே இருக்கும். ஆனால் இந்த வக்ரம் என்ன செய்யும் அப்படின்னா சனி வக்ரமாகும்போது தன் நிலை மாறுறாரு. ஸோ எல்லாத்தையும் நம்பாமல் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்லியாக பழகாமல் உண்மையான நண்பர்கள் யார்கிட்ட நம்ம கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சென்ஸ் பணம் மட்டும் இல்லை, நம்மளுடைய நேரம், நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாமே அடங்கும். ஸோ நம்ம கரெக்டான நபர்கிட்ட தான் ஃப்ரெண்டாக வச்சுருக்கோமா, கரெக்டான நபர்கள்ட்ட தான் பழகுறோமா அப்படிங்கிறத ஒரு செக் வைப்பார். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பொறி தட்டின மாதிரி தட்டும். ஸோ கரெக்டான நபர்கள்ட்ட தான் நம்ம பழகிட்டு இருக்கோம், ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்குது, நம்ம கொலீக்ஸ் நல்லா இருக்கிறாங்க, லாபம் எடுக்கிற லாபத்தை திரும்ப நம்ம ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறோமா. ஏன்னா சனி அப்படிங்கிறவர் கொஞ்சம் மந்தமாக வேலை செய்ய வைக்கக்கூடிய கிரகம். ஸோ லாபம் வந்தாலும் நம்ம எப்படி செலவழிக்கிறோன்னு தெரியாமல் செலவழிச்சிட்டு இருப்போம். இனி ஒரு சுதாரிப்பு வரும். சரி, ஓகே, இந்த லாபம் வருது, இதை இந்த இடத்துல இதுக்கு செலவு பண்ணலாம், இங்கே இதை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு ரைட் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு லாபம் அப்படிங்கிறத ஒரு ப்ராப்பராக எடுத்து நமக்கு யூஸ் பண்ணிக்கிறது, கரெக்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்லவங்க கிட்ட பழகிறது, மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட இருந்த பிரச்சனைகள் விலகிறது. இந்த மாதிரி விஷயங்களை இந்த சனி கொடுக்குறாரு. அதேமாதிரி நிறைய எஃபோர்ட் போடாமலே ஈஸியாக நீங்கள் நினைக்கிற விஷயத்த செய்ய முடியும். ஏன்னா சனி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நிறைய எஃபோர்ட்ஸ் போட வைப்பார். ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய கிரகம் சனி. ஸோ ஒரு வேலையை நீங்கள் செய்யணுன்னா நிறைய மெனக்கிடணும், நிறைய வேலை செய்யணும், நிறைய எஃபர்ட்ஸ் போகணும். அதே வேலையை இப்போ நீங்கள் மினிமம் எஃபர்ட்ஸ்லேயே முடிச்சிடலாம். ஸோ இது ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு சனி வக்ர பயிற்சி தான். இப்போ சனி பார்க்குற இடங்களை பார்த்துருவோம். உங்களையே பார்க்குறாரு, அதாவது ராசியவே பார்க்குறாரு. ராசியை பார்க்கும்போது என்ன தான் இருந்தாலும் சனி 11ஆம் இடத்துல இருந்தாலும் பார்க்குற இடங்களை கண்டிப்பாக சனி கெடுப்பார். 3ஆம் பார்வையாக மேஷ ராசியவே சனி பார்க்குறாரு. ஸோ அப்படிங்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னா நிறைய தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இருந்திருக்கும், ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கும். நீங்கள் என்ன செஞ்சாலும் அதில் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலே வந்திருக்காது. அதே மாதிரி எப்போவுமே ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சின்ன ஹெல்த் இஷ்யூவாக இருந்தாலும் நமக்கு பெரிய நோயாக இருக்குமோ, ஹெல்த் த்ரெட்டாக இருக்குமோ. ஆயுள் பயத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சனி. ஏன்னா ஆயுள் காரகனே சனி தான்.
ராசியை பார்க்கும்போது கண்டிப்பாக ஆயுள் சம்மந்தப்பட்ட ஒரு பயம் வந்திருக்கும், உயிர் பயமே வந்திருக்கும் நிறைய பேருக்கு. ஒரு பக்கம் லாபம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, நெட்வொர்க்கு இந்த மாதிரி விஷயங்களில் நல்ல பலனை கொடுத்தாலும் நீங்கள் அப்படின்னு வரும்போது நிறையவே உங்களுக்கு ஒரு பதட்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரெஸ் பண்ணி நம்ம நல்லா தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம், ஆனாலும் நம்ம நல்லா இல்லையோ, நம்மளை 4 பேர் ஒரு மாதிரி நினைக்கிறாங்களோன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை, இது எல்லாத்தையுமே சனி நிறைய கொடுத்துருப்பாரு. பட் இந்த வக்ர பயிற்சியில் ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்குள்ளே வரும். உங்களே பிடிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறது, வீட்டுக்கே சமைச்சிட்டு இருக்காமல் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சமையலை கூட நீங்கள் பண்ணுவீங்க. ஒரு மென்னாக இருக்கும்போது வீட்டுக்கே எல்லாம் செய்யாமல் உங்களுக்கு தேவையானதே நீங்கள் செஞ்சுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி சனியுடைய பார்வை உங்களுடைய 5ஆம் இடத்துல படுறதுனால உங்களுடைய குழந்தைகள் ரொம்பவே நல்லா இருப்பாங்க. ஸோ இவ்வளோ நாள் அவங்கள பற்றின ஒரு கவலை இருந்திருக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு நிறைய மருத்துவ செலவு அப்படிங்கிறது கடந்த 1.5 வருஷமாக மேஷராசிக்காரங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து. அதுக்கு ஒரு எண்டே இல்லை, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா, அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைனாலும் குழந்தைங்களுக்கு அடிக்கடி வருது. அவங்களுக்கு ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறது, காலேஜ் போகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துகிட்டே இருக்குது. அவங்களோட ஃப்யூச்சரை பற்றியும் உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. படிப்பில்லையே, ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லையே, ரொம்ப விளையாட்டுத்தனம் இருக்கே, அந்த மாதிரியெல்லாம் ஒரு பயம் இருக்குது. அதெல்லாம் நீங்கும். கண்டிப்பாக குழந்தைங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். அவங்களோட உங்களுக்கு கொஞ்சம் டைமும் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஏன்னா ஏற்கனவே 10ஆம் அதிபதி 11ல் இருக்கிறதுனால தொழில் மூலமாக லாபம். அதனால் ரொம்பவே ஒரு ஒர்க்கஹாலிக்காகவே நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. பட் இந்த பீரியடில் கொஞ்சம் உங்களால் பிள்ளைங்க கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு சனியுடைய வக்ர பார்வை இருக்கிறதுனால உங்களால் குலதெய்வத்தோட அருள் வந்து உங்களுக்கு இப்போ முழுமையாக கிடைக்க போகுது. குலதெய்வம் கோயிலுக்கே ரொம்ப நாள் போகலை அப்படின்னா நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போக போகிறீங்க. அந்த குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்க போகுது. நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேற போகுது. ஏன்னா நம்ம நினைக்கிறது நடக்கணும் அப்படிங்கிறது அப்படின்னா 5ஆம் இடம்ங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் வந்து நடக்க போகுது. அது ஒரு பெரிய நல்ல விஷயம். ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் உங்களுடைய நேம் அண்ட் ஃபேம், நீங்கள் இவ்வளோ நாள் சில டிக்னிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேர் புகழ் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். இனிமேல் அது உங்களுக்கு ப்ராப்பராக கிடச்சிரும். சரி, சனியுடைய அந்த 10ஆம் பார்வை உங்களுக்கு எங்கே விழுது? விருச்சிகத்தில் விழுது. ஸோ மேஷத்துக்கு விருச்சிகம் 8ஆம் இடம். ஸோ 8ஆம் இடம்ங்கிறது மறைவு. நிறைய சீக்ரெட்ஸ் இவ்வளோ நாளும் உங்கள் மனசில் இருந்தது, எதையுமே வெளியில் சொல்ல முடியல. அதே மாதிரி 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் தொழில் மூலமாக நீங்கள் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ பிஸ்னஸில் இருக்கிறவங்கெல்லாம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் என்ன தான் லாபஸ்தானத்தில் சனி இருந்தாலும் ஒரு பக்கம் லாபம் கிடைச்சாலும் சில நேரம் இந்த 8ஆம் இடம் வேலையை காட்டுச்சு. சில இடங்களில் ஏமாந்தீங்க. அந்த விஷயங்கள்லாம் இப்போ மாறப்போகுது. ஸோ தொழில் மூலமாக வரக்கூடிய லாபத்தை ஆல்ரெடி ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கான லாபத்தை எடுக்க போகிறீங்க. அதை வக்ரமான சனியை இண்டிகேட் பண்ணுறாரு. இந்த பார்வையும் அதே தான் குறிக்குது. ஸோ மியூச்சுவல்ஸு, ஷேர்ஸ் அண்ட் ஸ்பெக்குலேஷன்ஸ் இதிலலாம் நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட்டில் நல்ல லாபம் கிடைக்க போகுது. அதே மாதிரி விருச்சிகம் அப்படின்னாலே இன்சூரன்ஸை குறிக்கும். ஸோ அந்த விருச்சிக ராசி அந்த 8ஆம் இடமே பொதுவாக, ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடமும் விருச்சிகம் தான். ஸோ இன்சூரன்ஸ் அது மூலமாக ஏதாவது லாபம் கிடைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போவும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். பட் இனி கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம். நைட் லாங் ட்ராவல்லாம் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் சேஃபாக ட்ராவல் பண்ணிக்கலாம். அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி 8ஆம் இடம் ஸ்ட்ராங்காக ஆக்டிவேட் ஆகிருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான யோகமும் உங்களுக்கு இருக்குது. தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லா இருக்குது சனி வக்ர பயிற்சி. முக்கியமாக எஸ்பெஷலி சொல்லணும்னா அவங்களுக்கு தான். ஏன்னா லாபஸ்தானம் முன்னே இருந்ததை விட கூட இப்போ வலுத்திருக்கு. 8ஆம் இடமும் ஆக்டிவேட் ஆகிருக்கிறதுனால லாபம் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகுது. ஸோ ஓவராலாக மேஷராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. முதல்ல நீங்கள், அதுக்கப்புறம் உங்கள் குடும்பம், உங்களுடைய குழந்தைகள், உங்கள் நேம் அண்ட் ஃபேம் இம்ப்ரூவ் ஆக போகுது. குலதெய்வத்தோட அருள்ங்கிறது கிடைக்க போகுது. நல்ல லாபம், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் மேஷம்.